இமேஜினேஷன் பவர். இது எங்கள்ல நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா இது பெருமதி தெரியா? எந்த அளவுக்குண்டா, ஒரு இது ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தை. அது எங்க பொறக்குதுன்னு சொன்னா, இந்த மாணிக்க கற்கள் இருக்கு தானே, அந்த மாணிக்க கற்களால அப்படியோ அலங்கரிக்கப்பட்ட ஒரு சுரங்கத்துல பொறக்குது. அந்த குழந்தை கண்ணால பார்த்தது எல்லாம் மாணிக்க கற்கள், வைரங்கள், அ பவளங்கள். அதத்தான் அது பார்த்து வளருது. இந்த புள்ளைக்கு அந்த மாணிக்க கல்லோட மதிப்பு தெரியுமா? மதிப்பு விளங்குமா? விளங்காது. வெளியில இருக்கிற கூழாங்கல்ல எடுத்து பார்த்து அதிசயப்படும். "என்ன கல் இது? இப்படி இருக்குதே!" அப்படின்னு சொல்லும். இதான் எங்கட நிலைமை. எங்கள்ட்ட இருக்கிற இமேஜினேஷன் பவர கணக்கே எடுக்காம ஒரு மூலையில தூக்கி எறிஞ்சுட்டு, நாங்க எப்படி ஞாபகம் மெமரி டெக்னிக் என்ன? என்ன ஞாபகம் நிக்குது இல்லையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரியா? உண்மைய சொல்லப்போனா, நான் படிச்சு கொண்டிருக்கிற காலத்துல இந்த மெமரி டெக்னிக் ஓப்பன் ஆகி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட நான் நடத்துறதுக்கு காரணமே, அது எனக்கு யூஸா இருந்துச்சு. ஏன்டா, எனக்கு ஞாபக சக்தி அவ்வளவு குறைவு. அ ஒரு கீய தந்தா கூட பத்திரமா வச்சிருங்கன்னு தந்தா கூட எனக்கு பயம் எடுக்கிறது. ஏன்னா நான் எங்கனாவது தொலைச்சுட்டு வந்துருவேன். அது மட்டும் இல்ல, எங்க உம்மா கடைக்கு போகக்குள்ள இந்த சாமான வாங்கிட்டு வாங்கண்டா, நிப்பாட்டி அத எழுதி அல்லது ஃபோன்ல டைப் பண்ணிட்டு தான் போறேன். அந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. அ அதனால தான் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு இல்ல. ஏன்னா எப்படி படிச்சாலும் மறக்க தான் போகுது. அப்ப நான் ஏன் படிக்கணும்? ஓ லெவல்லயும் அதே நிலைமை. ஏ லெவல்லயும் அதே நிலைமை. ஆனா நான் ஒரு மெமரி டெக்னிக் கோர்ஸ்ல ஜாயின் ஆகினேன். அதுல ரூ. 3000 கட்டி படிச்சேன். அதோட அத நான் கன்டின்யூ பண்ணி YouTubeல அங்க இங்க தேடினேன். அதே போல அரபிக்ல நிறைய விஷயங்கள் வாசிச்சேன். அத நான் பிராக்டிகல் பண்ணினேன். அல்லாஹ்வோட உதவியோட எனக்கு அந்த எனக்கு இருக்கிற அல்லாஹ் தந்த அருள நான் அப்பதான் உணர்ந்து கொண்டேன். இமேஜினேஷன் பவர்ங்கிறது என்கிட்ட இருக்குது. இந்த இமேஜினேஷன் பவர வச்சு எப்படியெல்லாம் படிக்கலாம். அல்லாஹ் தஆலா யாருக்குமே அநீதி செய்யல. சில மனிதர்கள பார்த்தீங்கன்னா, ஒரு தரம் கேட்டாலே அவங்க மைண்ட்ல நின்றும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு நான் பேசிக் கொண்டிருப்பேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு, என்னோட அவன் பேசும்போது, "நீங்க இந்த டேட்ல, இந்த இடத்துல இப்படி சொன்னீங்க. நீங்க அந்த ஒரு மனிதர்ல பேசுனதுல இந்தந்த பாயிண்ட்கள சொன்னீங்கன்னு" சொல்லுவான். எனக்கு கடும் ஆச்சரியமா இருக்கும். நான் அவன்ட்ட சொன்னேன், "உனக்கு கேட்டு மெமரைஸ் பண்ற திறமை இருக்குது. சரியா? அவனுக்கு பார்த்தா பார்த்து படிக்கிறது, டியூட்டர் இருந்து படிக்கிறது, 5 நிமிஷம் இருந்து படிக்கிறது அவனுக்கு செட் ஆக மாட்டுச்சு. 5 நிமிஷம் இருந்தவனால படிக்கல. ஆனா அவன் யுனிவர்சிட்டி எடுபட்டான். அப்ப நான் அவன்ட்ட சொன்னேன், "உனக்கு கேட்டு படிக்கிற திறமை இருக்குது. நீ எந்த விஷயத்த நீ படிக்க நினைச்சாலும், அத நீ ஆடிட்டோரியம் மாத்தி, சரியா? ஆடியோவா மாத்தி கேட்டு படி" அப்படின்னு சொன்னேன். இப்படியான ஆட்கள் குர்ஆன்லாம் மெமரைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னா, தொழுகையில ஓதப்படும் போதே அவங்க மெமரைஸ் பண்ணுவாங்க. சிலவங்க சவுதி அரேபியால ஒரு மனிதர் கார் ஓட்டுற டிரைவர், இந்த கார்ல குர்ஆன கேட்டு கேட்டு 30 ஜுஸையும் மெமரைஸ் பண்ணாரு. அப்ப இது ஒரு பெரிய திறமை. இது இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க நினைச்சிட்டு இருக்கிற மத்த ஆட்கள ஒப்பிட்டு பார்த்துட்டு, அவன போல எனக்கு மெமரைஸ் பண்ணியலாம் இருக்குது. அவன் 5 தடவ திரும்ப சொன்னா ஞாபகம் இருக்குது. எனக்கு நிக்குது இல்லையே கவலைப்படுறான். இது உண்டு. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, சில ஆட்களுக்கு போட்டோகிராபிக் மெமரி இருக்குது. நான் இந்த காலேஜ்ல படிச்ச பொடிய நான் கண்ணால பார்த்தேன். அவருக்கு சார் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, "உனக்கு நீ புக் எடுத்துட்டு வந்து எக்ஸாம் எழுதுற. நீ புக் எடுத்துட்டு வந்து எக்ஸாம் எழுதுறாய். நீ பிட் அடிக்கிறாய்." அதான் குற்றச்சாட்டு. ஏன் தெரியுமா? புக்ல இருக்கிற வார்த்தைக்கு வார்த்தை அவனுடைய எக்ஸாம் பேப்பர்ல இருக்குது. டாட் வச்சா அதே இடத்துல டாட், கமா வச்சா அதே இடத்துல கமா. அவன் எப்படி சாத்தியம்? அவன் சொல்றான் என்னன்னா, "நான் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல்ல அந்த நோட்ஸ